ஒரு பக்கம் மனிதர்கள் இப்படித்தான் வாழணும்னு குட்டியிலிருந்து சொல்லி 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 கொடுத்து பணம் தான் பெருசு. இங்கே யாருக்கும் எந்த பிள்ளைங்களுக்கும் மகாராஜா ஹரிச்சந்தர் யாருன்னு தெரில, ஸ்ரீராமச்சந்தர் யாருன்னு தெரில, யாருக்கும் யாருன்னு தெரில, சத்ரபதி சிவாஜின்னா யாருன்னு தெரில. ஒரு படம் ஓடிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இவங்க அப்போ தான் சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு வேணால் அறிமுகப்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி திரைப்படங்களில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு வரலாறு தலைவர் அப்படிங்கிற அளவுக்கு அது அப்போ இருந்தே அப்படி தான் வந்திருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி பயங்கர சுயநலமாக சின்ன பிள்ளைங்களை கூட படிக்கும் போது இருந்து இது அவங்க 10th போகிறாங்க அப்படிங்கும் போதே அவங்களோட எதிர்காலத்தை பெற்றவங்க இந்த படிப்பு அதிகப்படியான பணம் சம்பாரித்து கொடுக்குது, இந்த படிப்பு குறைஞ்சபடியான பணம் சம்பாரித்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் முடிவு பண்ணி அதுதான் வேணும்னு சொல்லிட்டு படிக்க வச்சிடுறோம். இப்போ இந்த அளவுக்கு பணம்னு பணத்தை நோக்கி மட்டுமே போகுது. எந்த ஒரு இடத்துலையும் ஹெல்பிங் மைண்டு அப்படிங்கிறது மேக்ஸிமம் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. அது நிறைய விஷயத்தில் அது தப்பாகி போயிடுது. ஹெல்ப் பண்ண போனால் அது தப்பாகி போயிடுது, அதை சமாளிக்க முடியறதில்ல. அதனால் ஒரு இடத்துல கரெக்டாக போயிடுது. ஆனால் இன்னொன்று நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவங்க ஒருத்தர் 2 பேர் கிடையாது. அவங்களாம் யார் பெற்றாங்களே, அவங்களாம் வானத்துலேருந்து குதிச்சாங்களா, இல்லை ஒரு பொம்பளையினுடைய பிரசவத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தானா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களாம் பண்ணுறாங்க. நல்லா உதவி பண்ணுறாங்க. யங்கர் ஜென்ரேஷன் இறங்கி செய்கிறாங்க. நாயிலிருந்து, பூனையிலேருந்து, மனுஷன்லேருந்து அப்படியே உடம்பெல்லாம் புண்ணாக இருக்கிற மனுஷனை கூட கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அவனை தூக்கிட்டு போய் நல்ல மனுஷனாக மாற்றுற அளவுக்கு இன்றைக்கி இருக்கிறாங்க. திடீர்னு ஓட்ட குடிசையில் இருக்கிறவங்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்து பெருசு பெருசாக பண்ணுறாங்க. நிறையா இன்றைக்கெல்லாம் சும்மாலாம் சொல்ல முடியாது. அவங்கள பார்த்தாவது இந்த சின்ன பையன் பாலா, அவன்லாம் எவ்வளவோ பண்ணுறான். அவனை பார்த்து நிறையா பேர் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய யங்கர் ஜென்ரேஷன் அவங்களா முன் அப்பா அம்மாவுடைய எந்த அட்வைஸும் இல்லாமல் நான் சம்பாதிக்கிறேன், நான் தர்மம் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களா தான் இறங்கி வராங்க. எந்த பெற்றவங்களும் சொல்லி கொடுக்கறதில்ல. கொஞ்சம் அந்த மாதிரி செய்கிற பிள்ளைங்களையாவது இனிமேல் விட்டுருங்க. கலியுகம் இன்னும் வரவே இல்லைங்க. இவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கலியுகம் வரவே வராது. கலியே பயந்துக்கும் அவங்கள பார்த்து. அந்த அளவுக்கு மதர் தெரசா மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற சின்ன சின்ன காலேஜ் பிள்ளைங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதர் தெரசாவை விட பல மடங்கு இருக்குதுங்க. அதுங்களுடைய சொந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுங்களை சோசியலில் இவ்வளவு தான் செய்யுதுங்கன்னு இல்லை, அவ்வளவு பேரும் அவ்வளோ விஷயத்தை செய்கிறாங்க. ஆனால் அவங்கள மிஸ்யூஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா சமுதாயத்துக்காக உழைக்கிறவங்க மகாத்மா காந்தி மாதிரி அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ரொம்ப குறைவு தான். 1 கோடியில் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. அந்த ஒருத்தரையும் ஏமாற்றி என்ன சாதிக்க போகிறோம்? விட்டுருங்க.